டைரக்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிர்மல். இன்னைக்கு நாம 234 தொகுதியிலையும் தாவேக்காவுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நீங்க கேட்கலாம், என்னடா ஒரே வீடியோவில் 234 தொகுதியிலையும் தாவேக்காவுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குன்னு ஈஸியா சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்கலாம். விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, 234 தொகுதியிலையும் உங்கள் விஜய் நிற்கிறாரு, நிற்கக்கூடிய எல்லா வேட்பாளரையும் விஜயா நினைச்சு ஓட்டு போடுங்கன்னு சொன்னார் இல்லையா? அந்த விஜயா நினைச்சு நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் எந்த மாதிரியான வழக்குகள் வாங்கியிருக்கிறாங்க, அவங்களுக்கு மக்கள் மத்தியில் என்ன நல்ல பெயர் இருக்கு, அவங்க இந்த தேர்தலில் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா, அது மட்டும் இல்லாம அபிஷியல் விஜயா நிற்கிறார் இல்லையா, பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குலையும் அவர் எந்த மாதிரியான வாக்குகள் வாங்குவாரு அப்படின்றதான் இந்த வீடியோவில் நாம விரிவா பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? பெரம்பூர் தொகுதியில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டு பேரும் தான் மாறி மாறி வின் பண்ணியிருக்காங்க. இப்போ திமுக 48% ஓட்டு வாங்குறாங்கன்னா அதிமுக 50% வாங்கி வின் பண்ணியிருப்பாங்க. அல்லது திமுக ஒரு 48% வாங்கி வின் பண்ணிட்டாங்கன்னா அதிமுக 46% வாங்கி தோத்து போயிருப்பாங்க. இது கிட்டத்தட்ட பெரம்பூர் தொகுதியில் ரெண்டு பேருமே சரிசமமாக ஓட்டை பிரிக்கிறாங்க அப்படின்ட்டு தான். இவங்க வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஓட்டு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2லேருந்து 10% தான் இருக்குது. இதுதான் கடந்த கால பெரம்பூர் தொகுதியுடைய நிலவரம். இப்போ அது மாறுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது மாறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான். இப்போ போட்டியிடுற திமுக சார்பில் ஆர்டி சேகரா இருக்கட்டும், அதிமுக கூட்டணியில் பாமக சார்பில் போட்டியிடக்கூடிய திலகபாமாவா இருக்கட்டும், நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெற்றி தமிழனா இருக்கட்டும், அப்புறம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச தாவக தலைவர் விஜய், இவங்களில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா நிச்சயம் அது திமுக கதையே போகும் அப்படின்ட்டு தான். என்னடா இது ஸ்டார் கேண்டிடேட் விஜய் அவர்கள் இன்னும் திமுக தான் ஓட்டு போகுதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயம் திமுக தான் ஓட்டு போகும். ஏன்னா 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் ஏராளமான அதிருப்திகளும் பிரச்சனைகளும் தான் மக்கள் சந்திச்சாங்க. அதோட விளைவாக தான் திமுக மீண்டும் ஆட்சியில் அமர்ந்தாங்க. இவங்க வந்த பிறகு இவங்க வருவதுக்கு முன்னாடி ஏராளமான வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. வந்த பிறகு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதோட விளைவு தான் இன்னைக்கு திமுக மேல ஏராளமான ஆதரவுகள் வருவதற்கான காரணமா இருக்கு. அது நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், மகளிர் உரிமை திட்டமா இருக்கட்டும், காலை உணவு திட்டமா இருக்கட்டும், இதெல்லாம் செயல்படுத்திருக்கிறாங்க. அதாவது திமுக மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்குறோம் அப்படின்னு சொன்னப்ப அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி சிரிச்சாரு, இவங்க இதெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்கறதுலாம் சாத்தியமே இல்லை அப்படின்னாரு. ஆனா கொடுத்துட்ட பிறகு இப்போ அவர் 2000 நான் ஆட்சிக்கு வந்தா தருவேன் அப்படின்னு சொல்றது மக்கள் நம்ப தயாரா இல்லை. ஸோ திமுக சொன்னதை செஞ்சிருக்காங்க, அதை கூட தான் ஆக்குவோன்னு சொல்லும்போது திமுக மேல ஒரு நல்ல நம்பிக்கை இப்பொழுது ஏற்பட்டிருக்கு. அதுதான் ஆல்ரெடி அதிமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்திக்கு காரணமே பாஜகவோட அவங்க கூட்டணி வச்சனால தான். அது இப்பவும் தொடரும் போது மக்கள் அதிமுக நம்ப தயாரா இல்லை. அதனால அது திமுகவுக்கு ஓட்டா மாறப்போகுது. ஏன் திமுகவுக்கு போகணும், புதுசாக விஜய் வந்திருக்காரு அவருக்கு போடலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது போகிறதுக்கான வாய்ப்புகள் துளி கூட இல்லை. அது ஏன்றதை நான் இப்போ பின்னாடி சொல்கிறேன். இப்போ அதிமுகவுடைய அரசியல் செயல்பாடு, அவங்க கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய உட்கட்சி பூசல் எல்லாம் கட்சி விட்டு வெளில போய் வேறு கட்சியில் போய் சேர்றது, பாஜகவுடைய தொடர்ந்து அடிமையாக இருக்குது, இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் ஏற்கனவே இந்த செல்வாக்கு மீண்டும் அது குறையுது. அதுவும் பெரம்பூர் தொகுதி ஒப்பிடும்போது ஏற்கனவே அவங்க 48 45 வாங்கினாங்க. அது மீண்டும் ரொம்பவே குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இப்போ அதிமுக கூட்டணியில பாமக சார்பில் திலகபாமா அங்கே நிற்கிறாங்க. ஆல்ரெடி ரெட்டை இலைக்கே நீங்க மவுசு குறைஞ்சிட்டு இருக்கு, மக்கள் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. இப்போ இருக்க சூழலில் அழுகி போன மாம்பழம் 2 இருக்குது. இந்த ஒரு மாம்பழத்துக்கான ஆதரவு தான் இங்கே ஓட்டு விழும், இன்னொரு மாம்பழத்துக்கான ஓட்டு விழாது. அப்படி இருக்க பட்சத்தில் ரெட்டைலைக்கு மவுசு குறைஞ்சாச்சு, மாம்பழம் அழுகி போச்சு, அது 2 பிரிஞ்சிருக்கு. இந்த 2ல் 1 தான் ஓட்டு வரும். இப்படி ஓட்டு வாங்கினா எப்படி பாமக ஜெயிக்கும், திலகபாமா ஜெயிப்பாங்கன்றது பெரிய பெரிய சந்தேகம். அடுத்ததான் நாம் தமிழ் கட்சியோடைய வெற்றி தமிழை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ரெடி நாம் தமிழ் கட்சி இங்கே காலி ஆயிடுச்சு. ஏன்னா அவருடைய அரசியல், பொய்யான அரசியல், அது மக்கள் மத்தியில் அம்பலமாகிடுச்சு. அதனால இனி நம்ம நாம் தமிழ் கட்சியை நம்ப தேவையில்லை. அவங்க ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்க ஓட்டு சதவீதம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த தேர்தலில் அது சுத்தமாக காலியாயிடும். அதிமுக காலியான மாரி நாம் தமிழரும் காலியாயிடும். இவங்களாம் ஆல்ரெடி பிஜேபிக்கு ப்ரோ வேலை செஞ்சுருக்காங்கன்னு தான் மக்கள் நீங்கள் நம்பிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை கூட. ஏன்னா அவங்களுடைய அந்த அரசியல் செயல்பாடு இது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மத்தியில் காமிக்குது, வெளிப்படையாகவே காமிக்குது. ஆனால் மக்கள் ரொம்ப உஷாராயிட்டாங்க. நம்ம அதிமுகவுக்கும் சரி நாம் தமிழ் கட்சிக்கும் சரி ஓட்டு போட்டுறவே கூடாது அப்படின்ட்டு. அதனால தான் இந்த ஓட்டு எல்லாம் திமுகவுக்கு மாறும். நான் முன்னாடி சொன்னல, ஏன் அது திமுகவுக்கு போகணும், விஜய்க்கு போடலாமே நீங்கள் நினைக்கலாம். புதுசாக வந்த விஜய் அப்படி என்ன பண்ணிட்டார், அப்படி என்ன செஞ்சுட்டார், அப்படி என்ன கிழிச்சிட்டார் அப்படின்னு இன்னைக்கு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏங்க அவர் கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆகுது, என்ன மக்கள் பிரச்சனை எடுத்து போராட்டிருக்காரு சொல்லுங்க. திருப்பரங்குன்றத்தில் மத கலவராக்க பார்க்குறாங்க பிஜேபி, அதை எதுவும் பேசல. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தேவாலயம் அடிச்சுன்னு இருக்கிற RSS காரன், அதை பற்றி எதுவும் பேசல. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி எதுவுமே தர மாட்டேங்கிறான், அதுக்கு எதுவும் பேசல. அப்ப எதுக்குமே பேசாத விஜய் மக்களுக்காக பேசுவார், எப்படி மக்கள் நம்புவாங்க? இன்னைக்கு இருக்கிற இந்த கவர்மெண்ட் ஒன்றிய அரசு போராடுது, எனக்கு நிதி கூடான்னு போராடுது, எனக்கு மெட்ரோ நிறுத்தத்துக்கான நிதியை கூடான்னு போராடுது, கீழடிக்கான அறிக்கையை சைன் பண்ணான்னு போராடுது. அப்படி அதுக்காக ஒரு கவர்மெண்ட்டே அரசாங்கமே போராடும் போது விஜயே போராடணும் போது எப்படி விஜய் நம்புவாங்க? அதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி. அப்போ இந்த கேள்விக்கு விஜய் கிட்ட எந்த பதிலும் இல்லாத போது
அதுக்காக அவர் இந்த விஷயத்துல எந்த ஒரு மாற்றமும் விஜய் கிட்ட நடக்காத போது மக்கள் நம்ப தயாரா இல்லை. அதனால இந்த ஓட்டு திமுகவுக்கே போகும்னு தான் என்னுடைய கூற்று. ஒன்றும் இல்லை, கரூர் ஸ்டாம்பேட் உன்னை பார்க்க வந்த ஒரு கூட்டம் 40 பேர் உயிரிழந்து போறாங்க. விஜய் என்ன பண்ணாரு? ஐயோ, நம்மளை பார்க்க வந்த ஒரு கூட்டம் 40 பேர் செத்து போயிட்டாங்களே, நம்ம போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா போனாரு. ஃப்ளைட்டை பிடிச்சி வீட்டுக்கு போனாரு. 20 நாள் கழிச்சு அவங்களை கூட்டு வந்து ஆதரவு பண்ணாரு. அப்புறம் வீடியோ போடுறாரு, சிஎம் சார் என்ன எதுனாலும் பண்ணுங்க, எங்கள் ரசிகர்கள் எதுவும் பண்ணாதீங்கன்றாரு. இதான் ஒரு அரசியல்வாதி பண்ணக்கூடிய விஷயம். மக்கள் பிரச்சனை எடுத்து போராடக்கூடாதா? அந்த மக்கள் 40 பேர் உயிரிழந்தாங்களே, உடனே போய் பார்க்கணுமா இல்லையா? அதுதானே ஒரு அரசியல்வாதிக்கு. அரசியல்வாதி சாதாரணமாக ஒரு மனுஷன் நம்மளால் பார்க்க வந்த ஒரு கூட்டம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா போய் பார்ப்பான். ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆனிச்சுன்னா டக்குன்னு போய் தூக்குவான். அந்த சின்ன இறக்கம் கூட விஜய்க்கு இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. அப்போ இந்த கேள்விக்கெல்லாம் இவருடைய அரசியல் செயல்பாடு மாறும்போது தான் விஜய் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதுவரை விஜய் மேலே இருக்கக்கூடிய அந்த அழுக்கு மக்களுக்கு உறுத்திக்கிட்ட தான் இருக்குது. அந்த உறுத்தல் தான் விஜய்க்கு ஓட்டாக விழாது அப்படின்றது தான் பெரம்பூர் தொகுதியில் ஆரம்பித்து தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதியும் அதுதான் ஒலிக்கிறது. இன்னைக்கு தாவேக்காரர்கள் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, செந்தில் பாலாஜி கரூரில் போட்டிட வேண்டியதுன்னு ஏன் கோயம்புத்தூரில் போட்டிடுறாரு, பயந்துட்டாரு அப்படின்னு இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், ஏன் விஜய் கரூரில் போட்டிட வேண்டியதானே? ஏன் போட்டியிடல? உன்னால பெரம்பூர்லேயே ஜெயிக்க முடியாது தானே திருச்சி கிழக்குல சேர்த்து 2 தொகுதியில் போட்டிடுறாரு. ஏன் 2 தொகுதியில் போட்டிடுற? ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்க வேண்டியதானே? உனக்கு தான் மக்கள் ஆதரவு நிறைய இருக்குல்ல. அப்போ இந்த கேள்வி ஏன் வைக்கல அங்கே விஜய் கிட்ட? செந்தில் பாலாஜி பயப்படுறான்னு சொல்றீங்க, இப்போ விஜய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அப்போ விஜய்க்கு தெரியுது மக்கள் மத்தியில் நமக்கு ஆதரவு இல்லை. ஏன்னா நீ எதுவுமே பண்ணல, தமிழ்நாட்டுக்கு எந்த போராட்டமும் நடத்தலை, மக்கள் பிரச்சனை எதிர்த்து எதுவும் பேசல, கட்சி தொடங்கி 2 வருஷத்துலையும் எதுவும் பண்ணலை, இதுக்கு முன்னாடியும் எதுவும் பண்ணலை. அப்போ எப்படி மக்கள் உனக்கு ஓட்டு போடுவாங்கன்ற பயம் விஜய்க்கும் எழுந்துடுச்சு. அதனால தான் 2 தொகுதியில் நிற்கிறார். 2 தொகுதியும் தோல்வியோடு தான் போகிறாரு. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த முறை தாவேக்காவுக்கு ஓட்டு விழ வாய்ப்பில்லை. இனிமேலாவது அவர்கள் அரசியல் செய்தால், மக்கள் பிரச்சனைக்காக போராடினால், மக்கள் பிரச்சனை எடுத்து பேசினால் அப்போதாவது விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நம்ம நம்பலாம். அது வரைக்கும் விஜய்க்கு அது எந்த அளவிலும் வாக்கா மாறாது. ஃபர்ஸ்ட் செயல்படுங்க, மக்களுக்காக பேசுங்க, மக்களுக்காக போராடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எலெக்ஷன் நிற்கிறத பற்றி பேசுங்க. ஒன்றும் இல்லை, விஜய் அவர்கள் நான் பார்த்து தேர்ந்தெடுத்த வேட்பாளர்கள் 234 தொகுதியிலையும் உங்கள் விஜயா நினைச்சு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வேட்பாளர்களை அறிவிச்சார்ல, அந்த வேட்பாளர்களை படிக்கிறேன், நீங்களே ஓட்டு போட மாட்டீங்க. கஞ்சா கடத்தல் வழக்கில் 10 நாளைக்கு முன்னாடி ஜாமீனில் வெளியே வந்த சந்திர காண்டியபன் என்பவரை பேராவூரணி தொகுதியில் வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. யாரு? அன்அஃபிஷியல் விஜய அபிஷியல் விஜய் வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. சென்னை ஆர்கே நகர் தாவக்க வேட்பாளர் மரியவல்சன் மீது 8 வழக்குகள் இருக்கு. அடுத்தது இதை விட கொடுமை என்ன தெரியுமா? கம்பம் தொகுதியில் ஜெகநாத் மிஸ்ரான்றவர் போட்டிடுறாரு. அவர் இதுக்கு முன்னாடி ஒரு மாடி இளைஞர் சொல்லிருக்காரு, நான் ஜாதிக்காரன், நான் ஒரு ஜாதி வெறி பிடிச்சுவேன், நான் என் ஜாதிக்காக தான் பேசுவேன்னு சொன்னவனுக்கு தாவக்காவில் வேட்பாளராக கொடுத்துருக்காரு விஜய் அவர்கள். பார்த்து தேர்ந்தெடுத்த வேட்பாளரெல்லாம் பாருங்க. இதுக்கப்புறம் பாருங்க, கவுண்டம்பாளையத்தில் நிற்கக்கூடிய கனிமொழின்ற ஒரு வேட்பாளர், தாவக்க வேட்பாளர், அவங்க என்ன தான் சொல்லியிருக்கிறாங்க, ஜோசியம் பார்த்து கேன்சரை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன எனக்கு ஒன்றும் புரியல. மூட நம்பிக்கை உள்ளவன், சாதி வெறி பிடிச்சவன், பாலியல் குற்றம் சாட்டப்பட்டவன், ரவுடித்தனம் பண்ணவன், இவங்க எல்லாரையும் தான் நீங்கள் பார்த்து வேட்பாளரை தேர்ந்தெடுத்தீங்களா? இந்த வேட்பாளரை நம்பி மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு விஜய் அவர்கள் நம்புறாரா? இனிமேலும் நம்புவாரா? எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ விஜய் அவர்களுடைய தேர்வு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துங்க. அப்போ ஒரு வேட்பாளரையே இவ்வளோ மோசமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய விஜய் ஆட்சி அமைத்தால் யாருடன் வேணாலும் கூட்டணி வைக்கலாம்ன்ற ஒரு சந்தேகம் ஏன் எழ மாட்டேங்குது யாருக்கும்? அப்போ நிச்சயம் இவர் பின்னால் பாஜக கூட கூட்டணி வைக்கலாம், பாஜக கூட சேர்ந்து கூட ஆட்சி அமைக்கலாம். அப்போ தமிழ்நாட்டுக்கு இது மிக மிக ஆபத்தான ஒரு செயல். அதனால தான் சொல்கிறேன், பெரம்பூர் மட்டும் இல்லை, திருச்சி கிழக்குல சரி அஃபிஷியல் விஜய் கண்டிப்பாக தோப்பார். இந்த தேர்தலில் எத்தனை தேர்தலில் இதேமாரி விஜய் செயல்பட்டாலும் அவர் தோல்வியை தான் சந்திப்பார் என்பது தான் கள நிலவரம் நமக்கு கூறுகிறது.